நண்பர்களே வணக்கம். குடியாத்தம் குமரன் பேசுகிறேன். இந்த லூஸ் ஒண்ணு இருக்குது. லூசு மணி, பொட்டிமணி, ஊழல் மணி, அன்புமணின்னு ஒண்ணு இருக்குதுல்ல. டாக்டர் அன்புமணி ராமதாஸ். நான் அதெல்லாம் கிறுக்கு பிடிச்சிருச்சோ? இல்ல இப்பல்லாம் பத்திரிக்கை பேட்டி, ஊடக பேட்டிலாம் பார்க்கும்போது ஏதோ மென்டல் ஆயிட்ட மாரி தெரியுது. வந்தா இந்த வேலூர் பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துரும். நம்ம தலைவர், தமிழினத்தின் தலைவர், திராவிட இனத்தின் தலைவர், உலகத் தமிழர்களின் தலைவர், மாண்புமிகு தமிழக முதல்வர், இந்தியாவின் முதன்மை முதல்வர், இந்தியாவின் சிறந்த முதல்வர், அன்பு தலைவர் தளபதி டாக்டர் ராமதாஸ் கிட்ட போயிட்டு வருத்தம் தெரிவிக்கணுமா, மன்னிப்பு கேட்கணுமா? வாயில நல்லா வருதுயாயோ? என்ன சொன்னார் தளபதி? அவர் ஏதோ தினம் நீங்க டைப் பண்ணி கொடுக்கறது அவர் பெரிய ராமதாஸ் எதுனா ஒரு தினமா பதில் சொல்லிருப்பாங்க. ஏதோ ஒரு நாள் 10 நாளைக்கு ஒரு முறை 20 நாளைக்கு ஒரு முறை பதில் சொல்லலாம். அவருக்கு தான் வேற டாக்டர் ராமதாஸ்க்கு வேற வேலை இல்ல. டாக்டர் ராமதாஸ்க்கு வேற வேலை கிடையாது. அவர் தினம் அறிக்கை ஓட்டுனா அதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. முதலமைச்சர் அவர் அதான் சொன்னார். தலைவர் தளபதி அதான் சொன்னார். அவருக்கு தான் வேற வேலை இல்ல. தினம் அறிக்கை விட்டு இருப்பாரு. அதுக்கெல்லாம் என்னால பதில் சொல்ல முடியாதுன்னாரு. கரெக்டா சொன்னார். தப்பா ஒண்ணு சொல்லி அதுக்கு இந்த லூசு மணி, இந்த மென்டல் அன்புமணி வருத்தம் தெரிவிக்கணுமா, மன்னிப்பு கேட்கணுமா? எங்க தலைவர் தளபதி கால் தூசிக்கு கூட சமம் கிடையாது. அப்பனும் புள்ளியும் யாரோட எவ்வளவு பெரிய தலைவர் தளபதி அவரு. இந்தியாவிலே ஒரு எவ்வளவு பெரிய தலைவர். பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல 40 தொகுதி அடிக்கிறாரு. அப்படியே பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல 40 தொகுதி அடிக்கிறாரு. அவரு உங்க அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்கணுமா? திமுக வரலாறு கிடையாதுயா மன்னிப்பு கேட்டு யார்கிட்டையும் வருத்தம் தெரிவிச்சு. ஏன்னா அந்த மாதிரி யாரும் பேச மாட்டாங்க. கரெக்டா தான் பேசுவாங்க. ஆணவத்தோடு பேசுகிறார். ஆணவத்தோடு பேசுறது நீ உங்க அப்பன். இதுக்கு மன்னிப்பு கேட்க சொல்றிய ராமதாஸ் பேசுறதுக்கு எங்க தலைவர் தளபதி காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும். இதுக்கு நீ மன்னிப்பு கேட்க சொல்ற. என்னையா பேசினார் உங்க அப்பா விக்கிரவாண்டி இடைத்தேர்தல்ல? 10,000 பேர் கூட இல்ல. அவங்க இந்த அந்த ஜாதி என்ன சொல்ற பாருங்க. 10,000 பேர் கூட இல்ல அந்த ஜாதி. அவங்க இந்த நாட்டுல முதலமைச்சர் இருக்காங்க. நான் உங்க எவ்வளவு பேர் சமுதாயம் நம்மளால வர முடியல, என் பின்னால வாங்க, ஏன் என் பின்னால வரமாட்டீங்கன்னு பிச்சை எடுத்தாரு அப்பா. அப்ப ஜாதி பேர் சொல்றியா முதலமைச்சர? 10,000 பேர் கூட இல்ல. அவங்க எல்லாம் எங்க முதலமைச்சர்னா நீ சமூக நீதி தலைவர்னு சொல்லாதே. இன்னொரு முறை நீ சமூக நீதி தலைவரா? நீ சமூக நீதி தலைவர்னா சமத்துவ தலைவர். எல்லா ஜாதிக்கும் பாடு பண்ணணும். ஒரு 10,000 பேர் கூட நீங்க இல்ல இந்த நாட்டுல அவங்க முதலமைச்சர் இருக்காங்கன்னு நீ முதலமைச்சர் ஜாதியை பேசுறன்னா நீதான் எங்க தலைவர் தளபதி காலில் விழுந்து வருத்தம் தெரிவிக்கணும், மன்னிப்பு கேட்கணும். அதுதாண்டி என்ன சொன்ன உன் பிறந்த நாளுக்கு? டாக்டர் ராமதாஸ் அவருடைய பிறந்த நாளுக்கு என்ன சொன்னாரு? ஒரு ஸ்கூல்ல உட்காந்துக்கின்னு இது எங்க நாடு, இது எங்க விவசாய பூமி, இங்க உனக்கு என்ன வேலை? நான் உங்ககிட்ட 10.5% வன்னியர் கேட்கணுமா? உன்னை பாக்குறது நான் அவமானமா கருதுறேன். என்ன வார்த்தை அது? உன்னை பாக்குறது நான் அவமானமாக்குறதுன்னா அங்கேயும் ஜாதி பேசையா நீ? யோ இவ்வளவு பேச்சு நீ பேசு. நீதான் எங்க தலைவர் தளபதி அன்புமணி உங்க அப்பா சொல்றேன். எங்க தலைவர் தளபதி காலில் மன்னிப்பு கேட்டு வருத்தம் தெரிவிக்கணும். இப்படி எல்லாம் நான் பேசிட்டேங்க, என்ன மன்னிச்சிருக்கோம். நாங்க ஏயா எங்க தலைவர் ஐயா உங்க அப்பா வருத்தம் தெரிவிக்கணும், மன்னிப்பு. 2006 இவங்க தான் நம்மள முதலமைச்சர் ஆகினாங்களாம். 2006 திமுக ஆட்சிக்கு வந்தது காரணம் டாக்டர் ஐயா அவர் தான் நொட்டினாராம். போயா லூசு. நாங்க உன்னை கூட்டணி சேர்த்துன்னு உங்க கட்சிக்காரர்ல எம்எல்ஏ திமுக கலைஞர் தளபதி போட்ட பிச்சை திமுக. நீங்க எங்களை எம்எல்ஏ ஆக்கிட்டீங்களா? உன்னையே எம்பி நாங்க தானே ஆக்கணும். நீ தேர்தல் என்ன ஜெயிச்ச? முதல் முறை எம்பி ஆகும்போது திமுக இருந்த எம்பி பதவிக்கு கலைஞரும் தளபதியும் அன்புமணிக்கு பிச்சை போட்டாரு. சுகாதாரத்துறை அமைச்சர் தான் வேணும்னாங்க. அவங்க கொடுக்க மாட்டேறாங்க. மேல காங்கிரஸ்ல தலைவர் எனக்கு கொடுக்கணும், சுகாதாரத்துறை அமைச்சர் வாங்கி அன்புமணி கிட்ட கொடுத்தாரு. அது எத்தனை ஆயிரம் கோடி ஊழல் மருத்துவக் கல்லூரி ஒதுக்கீட்டு பண்ணதுல. இன்னைக்கு அந்த கேஸ் சிபிஐ கிட்ட இருக்குது. அதனாலதான் பிஜேபியோட இருக்கிறானுங்க. மோடியே எங்க அப்பாவை பாராட்டுறாரு, பிஜேபி கவர்மெண்டே எங்க அப்பா ஐயாவை பாராட்டுது. அன்புமணி சொல்றது. இதே டாக்டர் ராமதாஸ் பத்திரிகையாளர் கேள்வி கேட்கிறாங்க, நீங்க பிஜேபிக்கு என்ன மதிப்பெண் போடுவீங்க, பிரதமர் திரு மோடிக்கு என்ன மதிப்பெண் போடுவீங்க? அது ராமதாஸ் சொன்ன பதில் என்ன தெரியுமா? அன்புமணி சொல்றேன், நான் உங்க அப்பா மோடி பாராட்டுறாரு, பிஜேபி பாராட்டுதா? 0 கீழே எதனா ஒரு மதிப்பெண் இருந்தா அந்த மதிப்பெண் தான் சொன்ன பெரிய மனுஷன் தான் டாக்டர் ராமதாஸ். என்ன அப்பா என்ன பேச்சு. கலைஞருக்கு நினைவிடம் இவங்க தான் கொடுத்தாங்களாம் மெரினா கடற்கரையில. தலைவர் கலைஞருக்கு நினைவிடம் எங்க அப்பா தான் வாங்கி கொடுத்தாரு கோர்ட்ல. நாங்க பாமக போட்ட கேஸ் வாபஸ் வாங்கிட்டோம், அதனாலதான் கலைஞருக்கு அங்க நினைவிடம் கொடுத்தாரு. வாயில பேட் வேர்ட்ஸ் வரும். நீ மட்டுமா போட்ட கேஸ்? எத்தனோ பேர் போட்டுதான். நீ கேஸ் வாபஸ் வாங்கின இல்லைன்னு சொல்ல. நீ பாமக கேஸ் வாபஸ் வாங்காம இருந்திருந்தா கூட, மத்தவங்க கேஸ் போட்டவங்க எல்லாம் கூட யாரும் வாபஸ் வாங்காம இருந்திருந்தா கூட நீதிபதி தலைவர் கலைஞருடைய உடலை மெரினா அடக்கம் பண்றதை கொடுத்துருப்பார். நீ வாபஸ் வாங்கினாலாம் ஒண்ணும் கொடுக்கல. நீங்க ஒன்னும் அவ்வளவு பெரிய ஆளு ஒண்ணும் கிடையாது. அவ்வளவு பெரிய ஆளு மயிரெல்லாம் நீங்க ஒண்ணும் கிடையாது. நீதி தேவதை தலைவர் கலைஞருக்கு மெரினால இடம் கொடுத்துச்சு. அந்த கண்ணியத்துக்குரிய மாண்புக்கு நீதிபதி கொடுத்தார். அவர் கலைஞர். அவரு நான் உங்க அப்பா மாதிரி அரசியல் வியாபாரியா?
பொட்டி வாங்கின ஊரே ஏமாத்துறதா? அவர் கலைஞர், டாக்டர் கலைஞர் அவரு. இப்போ இஷ்டத்துக்கும் ஆணவத்தோட பேசுறாரு. இன்னும் பயிற்சி எடுக்கல. 50 வருஷம் அரசியல உழைச்சாரு. 14 வயசுல அரசியலுக்கு வந்தாரு. இன்னைக்கு வரைக்கும் உழைச்சிட்டு இருக்காரு. நீ அரசியல்ல எல்கேஜி பாய் அன்புமணி. அவருக்கு போயிட்டு நீ பயிற்சி இல்லைன்னு சொல்ற. அதான் சொன்னனே, அப்பனும் புள்ளையும் மென்டல் ஆயிட்டாங்கன்னு நான் சொன்னேன் இல்ல, அதுதான். அப்பனும் புள்ளையும் மென்டல் ஆயிட்டாங்கன்னு சொன்னேன் இல்ல, அதுதான் இது. துணை முதலமைச்சரை பத்தி பேசுறது 2026ல அன்புமணி சொல்ற 2026ல உங்க சாப்டர் க்ளோஸ். அப்படியே வருத்தம் தெரிவிக்கலை என்றால், முதலமைச்சர் திரு ஸ்டாலின் வருத்தம் தெரிவிக்கலை என்றால், மன்னிப்பு கேட்கவில்லை என்று சொன்னால், எங்கள் தொண்டர்கள் உணர்வை என்னால் கட்டுப்படுத்த முடியாது. எங்கள் தொண்டர்களின் உணர்வுகளை நீங்க என்னால் கட்டுப்படுத்த முடியாது. திமுக தொண்டன் யார் தெரியுமா? இன்னைக்கு நீங்க அங்க நின்று கத்திட்டு போயிட்டாங்க, அங்க ஆர்ப்பாட்டம் பண்றோம்னு சொல்லிட்டு. என்ன புடிக்கிடுவீங்க நீங்க? இது திமுக இது 75 வருஷம் வரலாறு, 100 வருஷம் நெருங்க போகுது. திமுக இது கலைஞர் ரத்தத்தால் உருவாக்கப்பட்ட கொடி, கருப்பு சோப்பு கொடி. இது திமுக. அவர் தளபதி. அவரு 2026ல அவர் தான் முதலமைச்சர். எதிர்காலம் இருக்கிற தலைவர், திராவிட முன்னேற்ற கழகத்தின் இளைஞரணி செயலாளர், மாண்புமிகு துணை முதலமைச்சர், அன்பகத்தின் மன்னன், அறிவாலயத்தின் இளவரசன், திராவிட இயக்கத்தின் தளபதி, 2ஆம் கலைஞர், இளைய கலைஞர், வாலிப கலைஞர், எங்கள் மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின். அவரு தான் எதிர்காலம். நீ போய் ஜாதி சண்டை விட்டுனு எங்கன்னா போயிட்டு. அதனால பேசினா எவ்வளவோ பேசணும். அன்புமணி எது நீ எவ்வளவு பேசணும் நான் பதில் சொல்லுவேன். அதனால தளபதியை மன்னிப்பு கேளு, வருத்தம் தெரிவிக்கணும்னு சொல்றது, ஆணவத்தோட பேசுறாருன்றது, நாங்க தான் கலைஞரை முதலமைச்சர் ஆக்கணும், நாங்க தான் துணை முதலமைச்சர் ஆக்கணும்னா நீங்க எல்லா கட்சிகிட்டையும் பிச்சை வாங்கிக்கின்னு, எம்எல்ஏ எம்பின்னு பிச்சை வாங்கிக்கின்னு, மத்திய மந்திரி பதவி பிச்சை வாங்கிக்கின்னு, கோடிக்கணக்கில் 1000 கோடி சம்பாதிச்சிக்கன்னு தெரியல. வன்னி அறக்கட்டளை சொத்தெல்லாம் உங்க குடும்ப சொத்தா வைக்கணும். ஃப்ராட் அரசியல் பண்றது நீங்க எல்லாம். திமுக பத்தி, தலைவர் தளபதி பத்தி எல்லாம் பேசவே கூடாது. அவர் ஈக்குவலா நீங்க பண்ணவே முடியாது. சாதாரண திமுக தொண்டனுக்கே அப்பன புள்ளி ஈக்குவல் கிடையாது. இப்ப 2026 எலெக்ஷன் வருது. இப்ப யார்கிட்ட போய் பிச்சை எடுப்பீங்க? விஜய் கிட்ட போய் போற மாதிரி கேள்விப்பட்டேன். எடப்பாடியார் போனா சேர்த்துக்குவாரு. ஆனா என்ன ஒண்ணு சொல்றேன், ராமதாசும் அன்புமணியும் எந்த கட்சி கூட்டணி போறாங்களோ, ஆமையும் அமீனாவும் நுழைஞ்சா அந்த வீடு, அந்த நிறுவனம் என்ன கேதியோ அந்த மாதிரி இவங்க போற கட்சி கூட்டணி காலி. அன்புமணி சொல்றேன், வாய் அடக்கத்தோடு பேசு. திஸ் இஸ் த லாஸ்ட் வார்னிங் ஐ அம் கிவிங் ஃபார் யூ அன்புமணி. எச்சரிக்கிறேன், முதலமைச்சரை பத்தி நீ பேசக்கூடாது. நன்றி, வணக்கம்.